ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாட்டி வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் உள்ள வாட்டர் ஆப்பிள் மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரம் எங்கள் வீட்டில் வச்சு 3 வருஷம் ஆக போகுது. நல்லாவே காய்க்குது. இந்த பழம் கேரளா சைடில் நல்லா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே சேம்பங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். இதெல்லாம் 2 கலர் உண்டு, பிங்க் கலர், க்ரீன் கலர். அதில் எங்கள் வீட்டில் இருக்கிறது பிங்க் கலர், நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா பிங்க் கலரில் மாறிடும். இதுக்கு சீசன்லாம் இல்லை, எப்போ வேணாலும் காய்க்கும். இந்த வாட்டி நல்லாவே காய்ச்சிருக்கு, நல்லா கொத்து கொத்தா. இன்னும் இது பழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும். இப்போ சாப்பிட்டாக்கி கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். இன்னும் 2 வாரம் கழித்து சாப்பிட்டோன்னாக்கி நல்லா இனிப்பாக நல்லா பிங்க் கலரில் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறையா மொட்டு வச்சுருந்தேன். இப்போது இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு காய். பக்கத்து வீட்டு குட்டி பசங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்க எல்லோரும் ஒவ்வொரு காய் பறித்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதெல்லாம் மிச்சம் போக பேலன்ஸ் கிடக்குது. எவ்வளோ கொத்து கொத்தாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பார்த்தாலே பறித்து சாப்பிட்ணும் போல இருக்குது. அது கொத்து கொத்த கிடக்கும்போது பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறையா அணில், வௌவால் எல்லாம் வந்து கொத்திட்டு போகுதுன்னு கவர் கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் இது பழுத்து முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு கொடுப்போம். எங்கள் அம்மா தான் எல்லா காயும் சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு செடியாக காமிக்கிறோம். உங்கள் வீட்டில் இந்த செடி நின்றுச்சுன்னாக்கி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இந்த பழம் சுகருக்கு நல்லதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். நிறைய காற்றுலேயே இந்த பழம் நிறைய கீழே விழுந்துடும். நிறைய வௌவால், அணில் எல்லாம் கொத்தி கீழே போட்டிருக்கோம். எங்கள் ஊரில் இந்த பழம் மார்க்கெட்டில் விற்பாங்க. 5 பழம் 10 ரூபாய்க்கு. இந்த பழம் காயாக இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு வர நேரம் ஒவ்வொரு காயாக பறித்து சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். அப்புறம் சீத்தாப்பழம் எல்லாமே வந்த உடனே பறித்து சாப்பிடுவோம். இந்த பழத்தை நல்லா வெட்டி மாங்காய் சாப்பிட்ற மாதிரி உப்பு வத்தல் பொடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பழத்தை அப்படியே பிச்சு சாப்பிட்லான்ட்டு பிச்சு பார்த்தேன், அது கையில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தனியாக ஒரு காய் கிடந்து அதை பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
நல்லா இருந்து சூப்பர். இந்த சைடில் ஒரு பெரிய கொத்தா, நல்ல பெரிய கொத்தா காய்ச்சிட்டு இருந்து பாருங்க, செம்மையாக இருக்குது. இதுதான் வௌவால் சாப்பிடக்கூடாதுன்னு கவர் கட்டி போட்டிருந்தோம். இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா மடியில் பூனை ஏறி உட்காந்துட்டு, பூனை எங்கள் அம்மா கூடயே தான் இருக்கேன் இப்போவும். எங்கள் வீட்டில் கிடக்கிறதுலே குட்டி பூனை இதுதான், எல்லாத்தோட ஃபேவரட் செல்லக்குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.